இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ 2023-24 ஆண்டுக்கான வீரர்களோட ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பல சர்ச்சைகளும் ஏற்பட்டிருக்கு. வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். பிசிசிஐ ஒவ்வொரு ஆண்டும் தங்களோட வீரர்களோட ஒப்பந்த பட்டியலை வெளியிடுவாங்க. அதன்படி இந்த ஆண்டுக்கான பட்டியலை பிப்ரவரி 28 பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா வெளியிட்டார். இதன்படி கிரேட் ஏ+ பிரிவில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரித் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா போன்ற முன்னணி வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. கிரேட் ஏ பிரிவில் ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது ஷமி, முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹார்திக் பாண்டியா போன்ற வீரர்களும். இதன்படி கிரேட் பி பிரிவில் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், SSV ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்களும் இடம்பெற்றிருக்காங்க. சி பிரிவில் ரிங்கு சிங், திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், ஷர்துல் தாகூர், சிவம் தூபே, ரவி பிஷ்னாய், ஜிதேஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், சஞ்சு சாம்சன், ஹர்ஷ்தீப் சிங், KS பரத், பிரசித் கிருஷ்ணா, ஆவேஸ் கான் மற்றும் ரஜாத் பட்டிதார் போன்ற வீரர்களும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி கிரேட் ஏ+ பிரிவில் உள்ள வீரர்களுக்கு வருடத்திற்கு 7 கோடி ரூபாயும், கிரேட் ஏ பிரிவில் உள்ள வீரர்களுக்கு 5 கோடி ரூபாயும், கிரேட் பி பிரிவில் உள்ள வீரர்களுக்கு 3 கோடி ரூபாயும், கிரேட் சி பிரிவில் உள்ள வீரர்களுக்கு 1 கோடி ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான ஒப்பந்த பட்டியலில் நட்சத்திர வீரர்களான ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் ஆகியோர் இடம்பெறவில்லை. இது அவர்களுடைய ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளில் 530 ரன்கள் அடித்ததின் மூலம் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் அடித்த பட்டியலில் 3ஆம் இடத்தை பிடித்திருந்தார் ஸ்ரேயாஸ் ஐயர். இதேபோல 2022ஆம் ஆண்டு வங்கதேச அணிக்கு எதிராக இரட்டை சதம் அடித்ததன் மூலம் இஷான் கிஷனும் இந்திய அணியில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். இந்த 2 நட்சத்திர வீரர்களும் ஒப்பந்த பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பிசிசிஐ கூறும் காரணம், பிசிசிஐ சட்ட விதிகளின்படி உள்ளூர் போட்டிகளில் விளையாடாத வீரர்கள் தேசிய அணியில் ஒப்பந்தம் செய்யப்பட மாட்டார்கள். தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் இடம்பெற்றிருந்தார். முதல் 2 போட்டிகளிலும் அவர் விளையாடினார். இந்த 2 போட்டிகளிலும் அவர் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாததால் 3வது போட்டியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். தற்போது நடைபெற்று வரும் ரஞ்சி கோப்பை போட்டிகளில் முதுகுவலி காரணமாக ஸ்ரேயாஸ் ஐயர் விலகினார். இதுவே அவர் இந்திய அணியில் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படாததற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதேபோல் இஷான் கிஷனும் இந்த ஆண்டு நடைபெற்ற ரஞ்சி கோப்பை போட்டியில் விளையாடவில்லை. ஹார்திக் பாண்டியா கடந்த ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளில் காயம் காரணமாக தொடரிலிருந்து வெளியேறினார். அன்றிலிருந்து இன்று வரை அவரும் ஒரு போட்டிகளிலும் கூட விளையாடவில்லை. அதுபோல் உள்ளூர் கிரிக்கெட்டிலும் அவர் விளையாடுவதில்லை. இருந்தும் அவருடைய ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் சர்ச்சைக்கு முக்கியமான காரணமாகும். இன்னும் சிலர் கூறும்போது, கடந்த ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியிடம் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தது. இதன் பின்னர் இந்திய அணி வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து ஆறுதல் கூறினார். இது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பிடிக்கவில்லை என்றும் அவர் பிரதமர் மோடியிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுவும் அவர் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு ஒரு காரணமாக சிலரால் கூறப்படுகிறது. பிசிசிஐயின் இந்த முடிவு குறித்து பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள்.